மேம் இந்த காலர் மட்டும் புரியவே மாட்டேங்குது. டக்குன்னு ஈஸியா பண்ற மாதிரி சொல்லி கொடுங்க மேம். ஈஸியா ஆமா ஈஸியா பண்ணிடணும். ஆமா. ஓகே பண்ணிடலாமா? உங்களுக்கு அதான் மார்க் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கைட்லைன் மார்க் பண்ணிக்கோங்க. காலரோட வித் 1.5 வேணும்னா 0.5, 1 இன்ச்சஸ்னா 1 இன்ச்சஸ். நான் 1 இன்ச்சஸ் இப்ப மேக் பண்றேன். சோ 1 இன்ச்ல ஒரு லைன், அடுத்து ஒரு 1 இன்ச்ல ஒரு லைன், இந்த ரெண்டு லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். பேக் நெக் ரவுண்ட் சிலருக்கு 3 இன்ச்சஸ் வரும், சிலருக்கு 4 இன்ச்சஸ் வரும். நம்மளோட மெஷர்மெண்ட்ல 4 இன்ச்சஸ் வந்திருக்கு. சோ 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். நம்மளோட நெக் ரவுண்ட் வந்து டோட்டலி 15 இன்ச்சஸ் வந்துச்சு. 15 டிவைடட் பை 2 னா 7.5. சோ 7.5 வச்சு மார்க் பண்ணிட்டேன். சோ இந்த ரெண்டு இடத்துலயுமே இப்படி நான் ஒரு லைன் மார்க் பண்ணிடுறேன். இப்போ இங்க இருந்து ஒரு சின்ன பெண்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி, சோ அகைன் இந்த இடத்துல அதே மாதிரி கர்வ் யூஸ் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு டவுட் வரும், எந்த போர்ஷன் வந்து நெக்கோட அட்டாச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காலர் மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு ஆரோ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் தான் நம்ம நெக்கோட அட்டாச் பண்ண போறோம். இது வந்து காலரோட பைண்டிங் சொல்லுவாங்க. சோ இங்க இருந்து இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா கொடுக்க மாட்டோம், ஒரு சின்ன ஒரு பெண்ட் கொடுத்துருவோம். சோ கீழே வர போர்ஷன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், மேல வர போர்ஷன் வந்து கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு கலர் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதை கட் பண்ணி எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு காமிச்சிடுறேன். சோ இப்ப இந்த காலர் வந்து நெக்கோட அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி பிளேஸ் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி காலர் இப்படி கரெக்டா ஃபோல்ட் ஆகி வந்துச்சுன்னா